So hey guys, this is SR. You are watching me on Techie Timeline YouTube channel. Paytm First membership பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போது Paytm First கிரெடிட் கார்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த Paytm First கிரெடிட் கார்டோட சிறப்பு அம்சங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த Paytm First கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பற்றினா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆனால் நண்பா, இன்னும் நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க நண்பா. அது நீங்கள் பண்ணுற ரொம்பவே பெரிய தப்பு. ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த வீடியோவை எதிர்த்து அப்புறம் அதை எடிட் பண்ணி அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நண்பா. ஸோ வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ், முதல்ல நீங்கள் உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க Paytm First கார்டுன்னு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த Paytm First கார்டு தெரியலன்னா இந்த டாப் இருக்கிற அந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா Paytm First கார்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து உங்களுக்கு அப்ளை நவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த Paytm First கிரெடிட் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த Paytm First கார்டு இந்த ஆப்ஷனே வந்து காமிக்கலைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த Paytm First கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாருக்குமே இது அவைலபிளாக இருக்கும். எனக்கே வந்து Paytm First கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணுறதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் அப்டேட்டில் எனக்கு Paytm First கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இல்லை. செகண்ட் அப்டேட்டில் வந்து Paytm First கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் அதை அப்ளை பண்ண முடியல. இது மாதிரி மட்டும்தான் எனக்கு காமிச்சாங்க. ஸோ தேர்ட் அப்டேட்டில் மட்டும்தான் எனக்கே வந்து Paytm First கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் Paytm வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட் இந்த Paytm First கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணப்போ நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா, இது வந்து Paytm First மெம்பர்ஷிப்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. இது Paytm யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த Paytm First கிரெடிட் கார்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து Paytm வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க அப்போனா உங்களுக்கு இது மாதிரியான ஃபீச்சர்ஸ், புது ஃபீச்சர்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் வந்து அந்த Paytm First கார்டை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இந்த Paytm First கார்டுக்குள்ளே இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி பேங்க். ஸோ சிட்டி பேங்க்கோட டைப் பண்ணினா அவங்க வந்து இந்த Paytm First விசா கார்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து டெபிட் கார்டு லான்ச் பண்ணாங்க. கரெக்டாக, அந்த டெபிட் கார்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கார்டு கிடையாது. அது வந்து நீங்கள் லோக்கல் இந்தியாக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஹைலைட்டான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே வந்து 1% கேஷ்பேக்னு சொல்கிறதுனால உங்கள் Paytm வேலத்துக்கு வர நினச்சிடாதீங்க. நீங்கள் மந்த்துக்கு எவ்வளோ நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்களோ அதிலிருந்து இந்த கேஷ்பேக் அமௌண்ட் எல்லாமே ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு 2500 rupeesக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1% எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees. ஸோ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணப்போ 25 rupees and 2500 மைனஸ் பண்ணுவாங்க. எப்போ மைனஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி பில் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த 25 rupees வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 1% கேஷ்பேக் அண்ட் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து Paytm First மெம்பர்ஷிப். ஸோ Paytm First மெம்பர்ஷிப் வந்து இவங்க வந்து கொடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த Paytm First கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து 1 year Paytm First மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து Paytm First கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 750 rupees வேல்யூ ஆன Paytm First மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்டோடைய ஃப்ரீயாக வந்துடும். இது ரொம்பவே வந்து நல்ல ஆஃபர். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் Paytm First நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற மூலமாக உங்களுக்கு Paytm First மெம்பர்ஷிப் வந்து 1 yearக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த Paytm First கிரெடிட் கார்டு வந்து எந்தெந்த ரீஜன்ஸில் இருக்குது, இந்த Paytm First கிரெடிட் கார்டு வந்து எவ்வளோ ஆகும்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருந்துக்கும். கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ரூரல் ரீஜன்ஸ், அதாவது வந்து இந்த கிராமப்புற ரீஜன்ஸ்லாம் இல்லாமல் சிட்டிக்குள்ளனா இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சென்னை, பெங்களூர் இது மாதிரி ஒரு பெரிய சிட்டிஸில் மட்டும்தான் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு ரூரல் பிளேசஸில் வந்து இது அவைலபிளாக இல்லை. இந்த Paytm First கிரெடிட் கார்டோட மெம்பர்ஷிப் ஃபீ பார்த்தீங்கன்னா 500 rupees, அதாவது 500 ரூபாய். அந்த 500 ரூபாயும் நீங்கள் வந்து அந்த இயர்க்குள்ளே நீங்கள் வந்து 50,000 rupees நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கிரெடிட் கார்டு மூலமாக, அந்த 500 நீங்கள் வந்து வேவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 500 rupees 1 yearக்கு போட்டுருக்காங்க. பட் இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுக்கலாம். இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசான் வந்து அமேசான் பே ICICI கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
ஸோ அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து பேடிஎம் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைமாக ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய காம்படிஷன்ஸ்க்கு வந்து ஒரு இதாக இருக்கும். பட் இவங்க வந்து 500 rupees போது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அடுத்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி பேங்கோட ஆஃபர்ஸ், அதாவது உங்களோட பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்டில் சிட்டி பேங்கோட பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி பேங்க் வெப்சைட்குள்ளே போடு. ஸோ சிட்டி பேங்க் வெப்சைட்குள்ளே போனதுக்கு அப்புறமா நான் வந்து சென்னைன்னு சொல்லிட்டு நாங்கள் டைப் பண்ணேன். ஸோ சென்னை சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பண்ணதுக்கப்புறமா எந்த ரெஸ்டாரண்ட்ஸுமே காமிக்கல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மும்பைன்னு சொல்லி டைப் பண்ண போடு. ஸோ மும்பையில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. பட் சென்னையில் வந்து அவைலபிள் இல்லைன்னு நினைக்கல. இது வந்து எனக்கு ஒரு சின்ன அப்செட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் 2 மூவி டிக்கெட்ஸ் அட் ப்ரைஸ் ஆஃப் 1. ஒரு மூவி டிக்கெட் ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து 2 மூவி டிக்கெட்ஸ் வந்து கெட் பண்ணலான்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்க்க போகிறோம். இதோட இது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து கெட் 2 மூவி டிக்கெட் ஃபார் ப்ரைஸ் ஆஃப் 1. இந்த ஆஃபர் வந்து பேடிஎம் வெப்சைட் அண்ட் பேடிஎம் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து சிட்டி கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட ஆஃபர் கோட் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ரைடே, வேலிடிட்டி டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூன். இந்த ஆஃபர் எப்போ அவைலபிள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் அவைலபிள். ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணலடா இருந்தீங்கன்னா பேடிஎம் ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதோட ஆஃபர் கோடு வந்து சிட்டி ஃப்ரைடே. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல், ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட், இங்கெல்லாம் நீங்கள் உங்களோட பேடிஎம் ப்ளஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பேடிஎம் ப்ளஸ் கிரெடிட் கார்டு மட்டும் இல்லை, சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டாக இருக்கும், டெபிட் கார்டாக இருக்கும், இது எல்லாருக்கும் வந்து அப்ளிகபிள். ஸோ இதை கொடுத்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஸ்விக்கி. ஸோ ஸ்விக்கி வந்து நம்ம எல்லோரும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்விக்கியில் வந்து இங்கே வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்விக்கியோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 25% வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. 200 rupees வரைக்கும் எல்லா வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் அவைலபிள். இதோட ஆஃபர் கோட் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுட்டி. ஸோ இதுவும் வந்து 28 ஜூன் வரைக்கும்னா வந்து அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரைடேலையும். ஸோ இங்கே கொடுத்துக்கிற எல்லா ஆஃபர்ஸும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன் 28 வரைக்கும் தான் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்த்துருந்தாங்க. இதை நான் இப்போ அப்ளை பண்ணல. ஸோ பேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை நவுன்னு இருக்கா. ஸோ நான் அப்ளை நவு நான் கொடுக்கல. நான் ஒன்ஸ் அப்ளை நவு கொடுத்த உடனே என்னோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜெண்டர், வீட்டு அட்ரஸ், ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்க அப்புறமா ப்ரொசீட். ஸோ ஒன்ஸ் நான் ப்ரொசீட் கொடுத்த உடனே ஆர்கனைசேஷன், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லை சேலரிஸான்னு கேட்குறாங்க. ஸோ சேலரிஸையும் கொடுத்து நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன், என்னோட கம்பெனி நேம், நான் மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வாங்குறேன், ஸோ அதையும் கொடுத்துட்டு அக்ரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதையும் கொடுத்துருக்க அப்புறமா வந்து ஸோ சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு தான் என்னோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ சப்மிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் லோடிங் ஆகிட்டு இருக்கு. மை கேட், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஃபார் பேடிஎம் ஃபர்ஸ்ட் கார்டு. சிட்டி பேங்க் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் பண்ணல, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த காரணம்னு தெரியல. மெயின்லி நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட சேலரி, அதாவது மாதம் வருமானம் வந்து கம்மியாக இருந்ததுனால வந்து ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க நான் நினைக்கல. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து ரிஜெக்ட் பண்ண காரணம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இமெயிலில் வந்து சென்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கலாங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இமெயிலில் போய் பார்க்கும்போது we are unable to process your application at this time மட்டும் போட்டிருக்காங்க. இது ஒரு வேல்யூபிளான ரீசனாக எனக்கு தெரியல. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீட் ஹெல்ப். ஸோ இப்படினாலும் வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா நீட் ஹெல்ப்னு போட்டுருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிடல. அதை கிளிக் பண்ண கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணது காரணம் என்னென்னு அதில் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸுக்கு அதை நான் கிளிக் பண்ணல. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து basics, the details entered in the application from Citibank is unable to access the application multiple and application reject பண்ணதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். சிட்டி பேங்க் வந்து உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. பட் இமெயில் வந்துடுச்சு. இமெயிலை செக் பண்ண பார்க்கும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த டைமுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இதுக்குன்னு தெரியல. பட் என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து நிறைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து சிட்டி பேங்க் வந்து அந்த குறிப்பிட்ட சேலரி வரைக்கும் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அதனால வந்து என்னோடய சேலரி வந்து கம்மியாக இருக்கிற காரணத்துக்காக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இது எப்படின்னு தெரியல. ஸோ என்னோடய பேடிஎம் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை வித் திஸ். ஸோ பார்ப்போம், இவங்க வந்து ஒரு இந்த டைமுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னு போட்டுருக்காங்க. மேபி வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு ஒரு வேல்யூபிளான சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருக்கா அதை நான் வந்து சர்ச் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துன்றதுக்கு வந்து ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானும்
பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய எஃபெக்ட்ஸ் என் சைடு இருந்து போடலாம். நான் ஃபாஸ்டிங் டைமில் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப எனக்கு அப்ரிசியேஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோஸ் வந்து பார்ப்போம். அண்ட் தென் ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிடா ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணது வந்து ரொம்ப ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு பக்கத்தில் அதை ஒரு வீடியோ கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி அந்த வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு சரியான அப்ரிசியேஷன் வந்தாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நண்பா. ஸோ வீடியோ பார்க்கும்போது ஒரு வீடியோவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிடா டியூட், இட்ஸ் ரெடி பண்ணி ஒரு வீடியோவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த வீடியோவை எடுத்து அதுக்கப்புறமா எடிட் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு கண்டென்ட்டுக்கு வீடியோ ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த வீடியோவை எடுத்து அப்புறமா அந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து அதுக்கேற்ற